அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சூரா 17 சொல்லி காட்டுறான். இன்ன சம்அ ஒல் பசர ஒல் ஃபுஆத, கேள்வி புலன், பார்வை புலன், இன்னும் உள்ளங்கள், குல்லு உலாய்க்க கான அன்ஹு மஸ்ஊலா, இது எல்லாமே விசாரிக்கப்படுபவை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா காஃப்ல வந்து மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் வந்து வாயை திறந்து சொன்னாதான் எதையுமே வந்து நம்ம வாயால் சொல்லிட்டு அன்னைக்கு அதுக்காக வந்து மலக்குமார்கள் வந்து கண்காணிக்கக்கூடியவர்கள் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ளத்தால் நினைக்கிறது வந்து பாவமா அல்ல, அதுக்கு விசாரிக்கப்படுபவேன்னு சொன்னதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதையும் விளக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறான். ஒன்று வந்து இன்ன சம்அ ஒல் பசர ஒல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா, செவியும் பார்வையும் உள்ளமும் அனைத்துமே விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு வசனத்தில் இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த ஒரு விஷயத்தை ஒருத்தன் மொழிந்தாலும் அதை பதிவு செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ அதுலேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மனசில் உள்ளதும் விசாரிக்கப்படும்னு ஒரு வசனத்தில் இருக்கிறது, பேசுனது ரெக்கார்டு செய்யப்படும், மனசில் உள்ளதை வந்து ரெக்கார்டு செய்ய மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் அந்த வசனத்துக்கு. அப்போ இதில் மனசில் நினைக்கிறதும் பாவமாகுமா, அதுக்கு நம்ம குற்றம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் வந்து பல விதங்களில் பதிவு செய்கிறான். அதில் ஒரு விதம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்ய மலக்குகளை நியமித்திருக்கிறான் ஒவ்வொருவருக்குமே. அப்போ நம்ம வெளிப்படையாக என்னென்னலாம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாம் உடனே அவங்க நினைஞ்சிருவாங்க, எழுதி கொள்வார்கள். ஆனால் அந்த மலக்குகளுக்கு நம்ம மனசில் நினைக்கிறது தெரியாது. வெளிப்படையாக சொல்கிறது தான் ஒரு பதிவு செய்ய முடியும். மனசில் நினைக்கிறத வந்து மலக்குக்கு என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர் அதை பதிவு செய்ய இயலாது. மலக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான செயலை வந்து எழுதுவார், வெளிப்படையாக பேசுகிறத எழுதுவார். மனசில் ஒன்று நினச்சோம்னா அவர் பாட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஏன், மனசுக்குள்ளேலாம் அவருக்கு வர்றதுக்கு முடியாது, அது ரப்பு கையில் தான் இருக்கிறது. மனசுக்குள்ளே வரக்கூடிய ரைட் அவருக்கு இல்லை, அது ஒரு ரெக்கார்டு ஆகுறது. அது மட்டும் தானே ரெக்கார்டுன்னா, அது மட்டும் ரெக்கார்டு இல்லை, அது ஒரு ரெக்கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பல ரெக்கார்டுகளை எல்லாம் உண்டாக்குறான். எப்படிலாம் உண்டாக்குறான், இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே நம்முடைய உடம்புகளில் ரெக்கார்ட் ஆகுது. டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி என்ன செய்கிறது, ரெக்கார்ட் ஆகுறது. மறுமை நாளில் அல்ல விசாரிக்கும் பொழுது என்ன செய்யும், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வாய்க்கு சீல் வச்சுருவோம். அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய வாய்களுக்கு முத்திரையிடுவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் பேசும். ஒத்து அஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் சாட்சி சொல்லும். அப்போ நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது கையில் பதிவாகுது, நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது காலில் பதிவாகிறது. அதில் வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன கேமரா வச்சு எவ்வளோ பதிவு பண்ணி எடுத்துடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் அனைத்தும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது, பதிவாக இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படியும் ஒரு வகையான பதிவு இருக்கிறது. அதே மாதிரி குல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, கழுத்தில் ஒரு சிப்பு வச்சுருக்கிறேன், அதில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறான் அல்ல. இது ஒரு பக்கம், கைகாலில் ரெக்கார்ட் ஆகுறது பக்கம், கழுத்துலையும் ஒரு சிப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கான் அல்ல. அதுக்குள்ளே என்ன செய்யும், ஒரு விஷயம் விடாமல் அம்புட்டும் ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கும். அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் விட மிஞ்சினதாக மனசில் நினைக்கிறது இருக்க, அதை நான் வேறு நேரே பார்த்துட்டு இருக்கேங்கிறான் அல்ல. அது அந்த வசனத்தில் சொல்கிறது. இன்ன சம்அ ஒல் பசர ஒல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை, செவி, உள்ளம் எல்லாமே விசாரிக்கப்படும்னா எல்லாம் எனக்கு தெரியும். இது மலக்குகள் கூட எழுத மாட்டாங்க, நான் என்ன செய்வேன், அதை கூட பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குதா. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், மனசால் வந்து உள்ளதுக்காக வேண்டியும் அல்லாஹ் என்ன செய்வானா, தண்டிக்குவானா, மனசால் உள்ள நினச்சதுக்காக வேண்டியும் மார்க்கத்தில் அதுக்கு தண்டனை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. மனசால் நினைக்கிறதுக்கு தண்டனை கிடையாது, ரெக்கார்டு செய்யப்படுது. அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கிற அனைத்துக்கும் தண்டனை கொடுக்க மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கிறான்னு சொன்னால் விசாரித்து அத்தனைக்கும் தண்டனை கொடு, விசாரிப்பான். சரி இது போயிட்டு போகுது விட்டுருவான், இது என்ன அதை விட்டுருவோம்பா, இது என்ன இது காட்டி மண்டையில் அடி, அப்படி தான் அல்லாஹ் விசாரணை என்பது
எனக்கு எல்லாம் தெரியும்டான்னு காட்டுவதற்காக வேண்டி அனைத்தையும் விசாரிப்பான். விசாரிச்சுக்கிட்டு என்ன செய்வான், நீ வந்து அது தெரியுமா அல்ல அப்படி கேட்பான. ரசூல்லா சொல்கிறாங்க, கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு இப்படி கேட்பான. கூப்பிட்டு தனியாக கூப்பிடுவானா அல்ல. அவனுக்கு கருணை செய்ய நினச்சான்னு சொன்னால் அம்பலப்படுத்தாமல், மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தாமல், இந்த தினாந்து இப்படி பண்ணிய அவங்க ஆமாம் அப்படியே எல்லாம் கேட்பான். ஒன்றும் அல்ல ஆமாம் ஆமாம் பாடா. அப்போ எல்லாம் என்ன செய்யுமா, இது அன்னைக்கே எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டேன், இப்போ மறைச்சிட்டப்போ அப்படி விசாரிக்க தண்டிக்கிறது கிடையாது பாருங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிற வச்சுவிட்டு, டேய் அன்னைக்கும் உலகத்துக்கு தெரியாமல் உன்னை காப்பாற்றினேன், இப்பவும் இப்படி பேர் இருக்காங்க, ரகசியமாக தான் உன்னை விசாரிக்கிறேன், உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், நம்ம தொலைஞ்சு போ ஓடு அப்படின்னு சொல்லிடுவான் அல்லான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் விசாரிப்பாண்டவனே என்னென்னு விளங்கிடக்கூடாது, தண்டிப்பாண்டு விளங்கிடக்கூடாது. விசாரிப்பான், அவன் விரும்பினால் அதை தண்டிப்பான், விரும்பாட்டி விட்டுருவான். ஆனால் கண்டிப்பாக மனசில் நினைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் ஒரு தீமையான காரியத்தை செய்ய நினைக்கிறான், நினைச்சான்னு சொன்னால் அது எழுதவே படாது. செஞ்சிட்டான்னு சொன்னால் ஒரு தீமையாக எழுதப்படும். மனசில் என்ன செய்கிறான், அவனை போய் நம்ம கொலை பண்ணணும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறான். அல்ல ரெக்கார்டை பண்ண மாட்டான், அதாவது விசாரணைக்காக வேண்டி பண்ண மாட்டான், அவன் அறிஞ்சு வச்சிருப்பான். அது எந்த ஒரு பாவமாக என்ன செய்ய மாட்டான், அல்ல பதிவு செய்ய மாட்டான். கொலையை பண்ணிட்டான்னு வைங்க, நினைச்சதை செஞ்சுட்டான்னு வைங்க, ஒரு கொலைன்னா ஒரு கொலைன்னு எழுதுவான், ஒரு கொலை 100 கொலைன்னு எழுத மாட்டான். ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா அந்த ஒரு பாவமாக எல்லாம் எழுதிடுவான். நன்மையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் நினைச்சதுக்கு நன்மை இருக்கிறது. ஒரு நல்லது செய்யணும்னு மனசில் நினைக்கிறோம், இப்படி நாளைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு 1000 ரூபா டொனேஷன் கொடுப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டோம். நாளைக்கு கொடுப்போம்னு நினச்சோமா, உடனே ஒரு நன்மை எல்லாம் எழுதிடுறான். செய்யலை, நினைக்கத்தான் செஞ்சோம். அடுத்த நாள் நம்ம வசதி இல்லை, கொடுக்க முடியாமல் போச்சுன்னு வைங்க, அதனால் இது அழிஞ்சு போயிடாது. நினச்சிட்டு இல்லை, அதுக்கு வச்சுக்க. கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு 10 நன்மை எழுதிடுவான். 1000 ரூபா கொடுக்க நினச்சா 10,000 ரூபான்னு எழுதிடுவான். இல்லை, கொடுக்காம நன்மைக்கு ஒரு பார்வை, தீமைக்கு ஒரு பார்வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு நன்மையை செய்ய நாடி அதை செய்யாவிட்டால் ஒரு நன்மை அதுக்கு பதிவு செய்யப்படும். 10,000 ரூபா கொடுக்க நினைச்சீல, 10,000 ரூபா கொடுத்துட்ட. நீ நினைச்சதுனால என்ன அர்த்தம், கொடுத்துட்டேன்னு அர்த்தம். மறுநாள் சொன்னபடி கொடுத்துட்டேன்னு வை, செஞ்சுட்டேன்னு வை, அப்போ 1 லட்சமாக எழுதப்பட்டு விடும். 10 மடங்காக என்ன செய்யப்படும், அது எழுதப்பட்டு விடும். தீமையை பொறுத்த வரைக்கும் மனசில் நினைத்தால் ஒரு பாவமாக அது எழுதப்படுவது இல்லை. செய்துவிட்டால் ஒரு பாவமாக தான் எழுதப்படும், 10 பாவமாக எழுதப்படாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்ட காரணத்தினால அல்லாஹ் வந்து மனசில் நினைக்கிறதை எல்லாம் அறிந்து வைப்பான். கேட்பான், டேய் இப்படிலாம் நினைச்சே இல்லையா, அப்படிலாம் நினைச்சா இல்லையான்னு கேட்பான். அதுக்கு தண்டனை கிடையாது. மனசில் நினைச்சதுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் பாவ கணக்கில் வச்சு தண்டனை செய்ய மாட்டான். எனக்கு